நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம் மொத்தம் 36. மதுரகவி ஆழ்வாரை சீடனாக ஏற்றுக்கொண்ட நம்மாழ்வார் இவர் பாசுரங்கள் கூற மதுரகவி ஆழ்வார் அதனை திருவோலைப்படுத்தினார். வேதம் தமிழ் செய்த மாறன் என்ற பெயர் நம்மாழ்வாருக்கு உண்டு. அதாவது பிரபந்தத்தில் கூறப்படும் திருவாசிரியம் யஜுர்வேதமாகவும் திருவிருத்தம் ரிக்வேதமாகவும் பெரிய திருவந்தாதி அதர்வண வேதமாகவும் திருவாய்மொழி சாமவேதமாகவும் கருதப்படுகிறது. இதனை 4.5 ஆண்டு காலம் நம்மாழ்வார் கூற மதுரகவி ஆழ்வார் இதனை ஓலைப்படுத்துகிறார். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரின் பாசுரங்களை பிரபலப்படுத்துகிறார். அப்பொழுது இது யாருடைய பாசுரம் என அனைவரும் வினவ, இது நம்மாழ்வாரின் பாசுரம் என்று கூற நம்மாழ்வார் என்ற பெயர் காரணம் ஆயிற்று. நம்மாழ்வாருக்கு சடாரி, சடகோபன், வகுலாபரணன், குருகூர் நம்பி என வேறு சில பெயர்களும் உண்டு. தாயார் ஒருமுறை தங்களது வடிவமாக ஆழ்வார் தோன்றியிருப்பின் நான் எவ்வாறு உங்களை பிரிந்திருப்பது என்று பெருமாளிடம் கேட்க, நீ மகிழ மாலையாக அவதாரம் செய், நான் உன்னை அணிவித்துக் கொள்கிறேன் என்று கூற தாயார் மகிழ மாலையாக அவதாரம் செய்கிறார். நம்மாழ்வார் மகிழ மாலையை சூடிக்கொண்டிருப்பார். ஆகவே இவருக்கு வகுலாபரணன் என்ற பெயர் காரணமாயிற்று. குழந்தை பிறந்தவுடன் சடம் என்னும் வாயு, அதாவது முற்பிறவியின் ஞாபகங்களை தரும் வாயு அவர்களை சூழ்ந்து கொள்ளும். உடனே குழந்தை வீறிட்டு அழும். அவ்வாறு நம்மாழ்வார் பிறக்கையில் சடம் என்னும் வாயு தோன்ற அவ்வாயுவை முறித்து குழந்தை அழவே இல்லை. ஆதலால் சடகோப்பன் என்ற பெயர் உண்டாயிற்று. பெருமாளின் திருவடி அம்சமாகிய நம்மாழ்வார் என்பதால் சடாரியின் மேல் பெருமாளின் திருப்பாதங்கள் இருக்கும். அதன் காரணமாக இவருக்கு சடாரி என்ற பெயர் காரணம் ஆயிற்று. ஆச்சாரிய பரம்பரையில் மகாவிஷ்ணுவே முதல் ஆச்சாரியர், இரண்டாவதாக மகாலட்சுமி, மூன்றாவதாக நித்தியசூரிகளின் தலைவனாக இருக்கும் சேனை முதலியார். அவரின் அம்சமாகவும் நம்மாழ்வார் திகழ்கிறார். ஆழ்வார் திருவடிகளே சரணம் என்று கூறி நாளை மதுரகவி ஆழ்வார் பற்றி பார்ப்போம்.